ஏய், என்ன நீ எப்போ பாரு எழுது 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 அப்படியே சொல்லிட்டு எழுதுறீங்களா எழுதுறீங்களா? உனக்கே தான் தெரியும்ல, நீ தான் சொல்வி உங்களுக்கு கற்பனையாலாம் எழுத வரல, நடக்கிறது அப்படியே எழுதுறீங்க அப்படியே சொல்லிட்டு. ஆமாம், வாழ்ந்துட்ட பிற்பாடு அதை எழுதி என்ன பண்ணுறதுன்னு ஒரு தாட் வந்தது. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் ஒரு எழுத்தா அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் என்னென்னா, வாழ்க்கை வந்து ஒரு குப்பையாக இருக்கிறதுனால இந்த குப்பையெல்லாம் எழுதி வச்சு எதிர்கால சந்ததியினர் வந்து இதெல்லாம் என்னத்தை பண்ண போகிறாங்க அப்படின்னு தோணுது. ஆனாலும் நான் எழுதுறது தான். ஆனால் அந்த எழுத்து வந்து நான் எழுதுகிற மாதிரியே இருக்கணும், அதை யாரும் மாற்றக்கூடாது. அதுதான், அதனால தான் ரொம்ப மெனக்கேறேன். அதுக்கப்புறமா ஒரு சில நேரத்தில் நான் எழுதுகிறேன் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் நடிக்கிற மாதிரி இருக்கா, சரி அதெல்லாம் எழுதலாமா வேணாமா அப்படின்னு தோன்றதுனால கொஞ்சம் அப்படியே கன்ஃபியூஸ்டாக இருந்தேன், அவ்வளோதான். ஆனால் எழுதுகிறேன். எங்கே எழுதுறீங்கன்னு கேட்ப தானே, எங்கேயோ எழுதுகிறேன், அதெல்லாம் உனக்கு என்னத்துக்கு, நீ என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டா செய்கிற? எப்பாச்சும் கேள்வி கேட்குற, என்னங்க பண்ணுறீங்க என்னங்க பண்ணுறீங்க என்னங்க பண்ணுறீங்கன்னு. நீ என்ன பண்ணுறேன்னு எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. யூ ஆர் பிஸி நவ். என்ன உன்னை கொண்டாடுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு உலகம் இருக்கும், உனக்குன்னு நிறைய வேலை இருக்கும், பொறுப்புகள் இருக்கும், அதில் நீ ரொம்ப பிஸியாக இருப்ப. நான் எனக்கும் சில வேலைகள்லாம் இருக்குது, நான் அதில் ரொம்ப பிஸியாக தான் இருக்கேன். நாட் பேட், அவ்வளோதான். சரியா? ஆனால் நான் எழுதிட்டு தான் இருக்கேன், எழுதாமல் என்னால் இருக்க முடியாது. ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ எழுதிட்டுருப்பேன், அவ்வளோதான். நீ வாசிப்பியோ வாசிக்க மாட்டியோ, என் எழுத்துல தான் உனக்கு பிடிக்காதே. என்ன அட்வான்ஸ்டாக எழுதணும் உனக்கு? உன் அளவுக்கு அனுபவமோ வெளி உலக அறிவோ எனக்கு கிடையாதுல்ல. 4 செவரு தான் எனக்கு, அதனால் கொஞ்சம் மட்டுப்பட்டு தான் இருக்கும் என்னோடய எழுத்து. சரி, நீ ஃபீல் பண்ணாத, நான் எழுதுகிறேன், எழுதுவேன், எழுதிட்டு தான் இருப்பேன், எழுதாமல் இருக்க முடியாது. சரிடா, தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன். பாய்.